டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போர் விவகாரம் இன்று வரலாற்றில் இல்லாத புதிய ஒரு திருப்பத்தில் திரும்பி இருக்கின்றது. முதலாவது, ஈரானுடைய பிகாக் மலை முழுவதையும் தரைமட்டமாக்க போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். சற்று முன்னர் இந்த மலைப்பகுதிக்கு உள்ளேதான் ஈரானுடைய நெட்டன்ஸ் என்று கூறப்படுகின்ற அணு ஆயுத கட்டமைப்புகள் இருக்கின்றன. 2020 ஆண்டில் இருந்தே ஈரான் இந்த மலையை குடைந்து அதன் கீழே 100 மீட்டர் ஆழத்தை தாண்டி அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள் உள் நுழைய முடியாதவாறு சுரங்கங்களை ஏற்படுத்தி தனது வேலைகளை செய்து வருகின்றது. ஈரான் மீது அமெரிக்க அதிபர் வீசிய குண்டுகள் எல்லாம் புறக்குடத்தில் ஊற்றப்பட்ட நீர் போல வீணாக போயிருக்கின்றன. எனவே மலையை உடைக்கின்ற வேலையை செய்ய போகின்றேன் என்றிருக்கின்றார். மலையை கெல்லி எலியை பிடித்த கதை என்பது இதற்கான தமிழ் பழமொழியாகும். இப்படி மலையை உடைக்கின்ற மன்னர்கள் முன்னரும் இருந்தார்கள். ஸ்பானிய மன்னன் பிரெனீஸ் மலையே இல்லாவிட்டால் ஐரோப்பா முழுவதற்கும் நானே அரசன் என்பது போல ஒரு கூத்தாட்டமாக இது இருக்கின்றது. இந்த கதை இன்று காலை வெளியாகி இருக்கின்றது. இரண்டாவது, மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று இரவு ஹோர்முஸ் நீரிணையால் செல்லும் கப்பல்களை பாதுகாக்கின்ற தேவதைகளே அமெரிக்க கடற்படைகள் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த கடற்படைகள் கப்பல்களை காப்பாற்றி பத்திரமாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அப்பால் செல்ல உதவும். இந்த தேவதைகளுக்கு வைக்க வேண்டிய பூசை என்னவென்றால், ஒரு கப்பலினுடைய பெறுமதி என்னவோ அதில் இருந்து 20% அமெரிக்க கடல் படைக்கு இந்த பாதுகாப்பிற்காக வரியாக வழங்க வேண்டும். இதை செய்வீர்களாக இருந்தால் இந்த தேவதைகள் உங்களை காப்பாற்றி செல்லும், ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து உங்களை விடுவிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு பதிலுரைத்த ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, மிகவும் சிறப்பான ஒரு இடத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையாய் கடக்கின்ற கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்ன பொழுது அதை எதிர்த்து சர்வதேச கடல் பரப்பில் ஏது கட்டணம் என்று முழங்கிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று 20% கட்டணமாக வரி விதிக்க வேண்டும் என்று முன் வந்திருக்கின்றார். எனவே வரி விதிப்பதை அவர் ஆமோதிக்கின்றார் என்ற அளவில் அவருக்கு பாராட்டை கூறி, ஈரானை பொறுத்த வரையில் டொனால்ட் ட்ரம்ப் எங்கோ இருக்கும் ஒருவர் எங்களுடைய நீரிணைக்கு வரி விதித்து பணம் பெற முடியாது என்று கூறுகின்ற ஈரான் அவர்களை விட மிக குறைவான விலையில் நியாயபூர்வமான ஒரு விலையை நாங்கள் விதிப்போம் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். எனவே ஈரானினுடைய விலை 20% அல்ல, அது 19% இருக்கலாம் என்றே உணர முடிகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னர் ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் என்று கூறியது ஈரான். அந்த கட்டணத்தை செலுத்தி கப்பல்களை இந்த வழியால் கொண்டு செல்வதை விட இந்த வழியை முற்றாகவே நிறுத்தி ஆப்பிரிக்காவை சுற்றி வருவது லாபகரமானது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உலக நாடுகள் இதற்கு இணங்கவும் மறுத்தன. இப்பொழுது ஓர் உண்மை தெளிவாக வெளியாகி இருக்கின்றது. இந்த போரினுடைய மர்மம் என்ன என்ற ரகசியம் இதுவரை வெளிவராமல் இருந்தது. ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றி அதன் மூலமாக வரி விதித்து வாழலாம் என்கின்ற இடத்தை நோக்கித்தான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது ஒரு நவகாலனித்துவமாகவே இருப்பதை காண முடிகின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை என்பது சர்வதேச நீரிணை. உலக நாடுகள் இவ்வளவு பெரிய பணத்தை செலுத்த முடியாது. அப்படி செலுத்துவோமாக இருந்தால் இந்த போர் ஆரம்பித்த பொழுது எப்படி எரிபொருள் தட்டுப்பாடும் விலை உயர்வும் காணப்பட்டதோ அதுதான் மறுபடியும் வரும். அதைவிட மிக கூடுதலாக வரும். 20% வரியை கட்டுவோமாக இருந்தால் இந்த 20% வரியையும் சாதாரணமாக பெட்ரோல் நிலையங்களில் நிற்கின்ற மக்கள் தான் செலுத்த வேண்டி வரும். அதை கட்ட முடியாது. அதைவிட உலக நாடுகளினுடைய மத்திய வங்கிகள் வட்டி வீதத்தை குறைக்க முடியாது. ஏனென்றால் பணவீக்கம் உயர்வடையும். எனவே வட்டி வீதத்தை குறைக்க முடியாத காரணத்தினால் கடன் எடுத்து தொழில்களை நடத்த முடியாமல் போய் தொழில்கள் ஸ்தம்பித நிலையும் அடையும். இது உலக பொருள்
பொருளாதாரத்தின் குரல் வளையை நெரித்து ஒரு சிலர் வாழ்வதற்கான ஏற்பாடாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பது தெரியவில்லை. ஆனால் இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜாக்கப்சனுடைய ஆய்வு சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. அவர் குறிப்பிடுகின்றார், டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கனவும் இந்த திட்டமும் மிகவும் மடைத்தனமானது என்றே குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்லும் பல நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பறந்து செல்வதில்லை விமானம் போல, அவைகள் நத்தை போல ஊர்ந்துதான் செல்ல வேண்டும். எனவே தரைப்பகுதியில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக ஈரான் தாக்குமாக இருந்தால் இந்த கப்பல்களை காப்பாற்ற முடியாது. எனவே ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளுக்கு ஊடாக இந்த கப்பல்கள் பயணித்து பாதிப்பில்லாமல் வெளியே செல்ல முடியாது. நேற்றிரவு ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு கப்பல் எரிந்து கொண்டிருக்கின்றது. பல கப்பல்கள் மீது தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றது. தன்னுடைய குரலை கேட்காமல் சென்ற கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இது சாத்தியமற்ற விடயம். டொனால்ட் ட்ரம்பினால் அத்தகைய ஒரு பாதுகாப்பை வழங்க முடியாது. அது கடல் தேவதைகள் அல்ல, கடவுளாலும் முடியாது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. மேலும் ஒரு கப்பலுக்கு பரிபூரணமான பாதுகாப்பு வழங்கி அதற்கான ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை எல்லாம் பாவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவு அமெரிக்காவிற்கு வன்முறையான உயர்வை காட்டும். 20% வரியை பெற்று கூட அந்த பாதுகாப்பை வழங்க முடியாத சூழலே இருக்கும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய கதை 10 1 11 போகும். இப்படி எத்தனையோ கதைகளை பொறுப்பற்ற விதத்தில் அவர் பேசி இருக்கின்றார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் எதையாவது செயலில் நிரூபித்து காட்டினால் மட்டுமே அவருடைய கருத்தை ஏற்க முடியும். அதுவரை அமெரிக்க ஆதரவாளராக இருக்கின்ற ஒரு படைத்துறை ஆய்வாளரே டொனால்ட் ட்ரம்ப் செய்ய முன்னர் தான் நம்பவே மாட்டேன் என்று கூறியிருப்பது ஆய்வு துறையில் ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. மேலும் முக்கியமான இன்னொரு ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது கப்பல்களுக்கு பாதுகாப்போ சீரான வழியையோ ஏற்படுத்தாது, இருக்கின்ற பிரச்சனையை மேலும் சீர்கட்டு செல்வதற்கு உதவுவதாகவே அமையும். நிலைமையை மேலும் மோசமாக்குமே அல்லாமல் இதில் ஒரு சரியான வழியை அவரால் காண முடியாது. இந்த போருக்கும் வழி கிடையாது, ஹோர்முஸ் நீரிணைக்கும் வழி கிடையாது. வழியற்ற வேலைகளையே இவர்கள் செய்கின்றார்கள் என்பது அந்த ஆய்வறிக்கையாக இருக்கின்றது. இன்று இரவு இலங்கை நேரம் சுமார் 12 மணி அளவில் ஈரான் மீதான முழுமையான கடல் முற்றுகை ஆரம்பிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த முற்றுகையானது உலக நாடுகளினுடைய கப்பல்களுக்கு அல்ல. ஈரானுடைய கப்பல்கள் உள்ளேயும் வர முடியாது, வெளியேயும் செல்ல முடியாது. அதுபோல ஈரானுக்கு ஆதரவான நாடுகளினுடைய கப்பலும் உள்ளேயும் வெளியேயும் வர முடியாதவாறு ஈரானுடைய அத்தனை துறைமுகங்களும் தடுக்கப்படும். இது 60 நாட்கள் யுத்த நிறுத்தம் வந்த பொழுது தடை விலத்தப்பட்டது. அமெரிக்காவினுடைய படைகள் அங்கேயே நின்றன. ஆனால் ஒரு பகுதி வழி திறக்கப்பட்டு ஈரானுடைய ஆயில் வர்த்தகம் சீராக நடக்க அனுமதிக்கப்பட்டு ஈரானுடைய கப்பல்கள் இயல்பாக சென்று வந்தன. இப்பொழுது அந்த வழி இன்று 12 மணியுடன் அடைக்கப்படுவதனால் புதிய நெருக்குவாரம் ஏற்பட போகின்றது. ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை மேலும் அதிகரிக்கின்ற பொழுது மத்திய கிழக்கு ஒரு முழு அளவிலான போரை சந்திக்கக்கூடிய பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள போகின்றது என்பது இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. இதேவேளை ஈரான் தன்னுடைய அயல் நாடுகளின் மீது தொடர் தாக்குதலை நடத்துவதற்கு பஹ்ரைன் நாடு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. ஈரான் முன்னர் கூறியது தாங்கள் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மட்டுமே தாக்குகின்றோம் என்று, அது வடிகட்டிய பொய் என்றும், தன்னுடைய நாட்டு மக்களின் மீது ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்று இருப்பதாகவும், ஈரான் இன்னமும் திருந்தவில்லை என்றும், ஈரான் அயல் நாடுகளை தாக்குகின்ற தன்னுடைய கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ அறிவுரைகளை வழங்கியும் ஈரான் அதை கண்டுகொள்ளவே இல்லை என்றும், இந்த தாக்குதல் அருவருக்கத்தக்கது, அவமானகரமான செயலை ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது என்றும் பஹ்ரைன் பகிரங்கமாக குற்றம் சுமத்தி இருக்கின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இந்த குற்றங்களுக்கு அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் அமெரிக்காவினுடைய படைத்தளம் இருக்கின்ற நாடுகள், அமெரிக்க படைத்தளம் மட்டுமல்ல, அந்த நாடுகளும் பாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஈரானுடைய கொள்கையினுடைய விரிவாக்கத்தின் ஓர் அங்கமாகவே இப்பொழுது பொதுமக்களும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேர்கின்றது. இந்த தாக்குதல்கள் குவைத், ஜோர்டான், அதுபோல கட்டார், பஹ்ரைன் போன்ற இடங்களில் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் இந்த போரை தனக்குள் முடக்கி கொண்டு தனியே நடத்தாமல் இதை பரந்துபட்ட போராக மாற்றுவதற்கே முயற்சி எடுக்கின்றது. இந்த ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் என்பது பணத்தை உழைப்பதற்கான ஒரு போராகவே மாறி இருக்கின்றதே அல்லாமல்
உண்மையான நன்மையான நோக்கங்கள் எதுவும் இல்லை என்பதை இப்பொழுது விவகாரம் முகமூடி திரை கிழித்து காட்டியிருக்கின்றது. எனவே உலக நாடுகள் இனியும் மௌனமாக இருக்காமல் இந்த சூதாட்ட களத்தில் இருந்து வேறொரு இடத்தை நோக்கி செல்ல வேண்டிய நெருக்கடியான நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. புதிய பாதை ஒன்றை கண்டுபிடிக்காமல் இந்த பிரச்சனையில் இருந்து உலகம் தன்னை விடுவிக்க முடியாது. ஹோர்முஸ் நீரிணை என்பது தொண்டை குழிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரு நோயாக இருக்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்க அதிபர் அமெரிக்க மக்களுக்கான சிறப்பு உரையை ஆற்ற இருக்கின்றார். அந்த உரை வெள்ளிக்கிழமை அன்று ஐரோப்பிய நேரம் 11 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்காவினுடைய முக்கியமான செனட்டர் மரணமடைந்திருக்கின்றார். பிரிட்டனினுடைய பெண் அரசியல்வாதி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த இருவருடைய எண்ணங்களும் மர்மங்களும் என்ன என்பதை அடுத்த செய்தியில் காண தயாராகுங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.